என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் ஒரு இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்குது. டைப் 1 2/2 மேட்ரிக்ஸ், டைப் 2 3/3 மேட்ரிக்ஸ். இப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னால் 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அடுத்து 3/3 மேட்ரிக்ஸ்னால் 3 ரோ 3 காலம் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். அப்போ டைப் 1 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துவாங்க. டைப் 2 3/3 மேட்ரிக்ஸ். இந்த டைப் 1 2/2 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் பார்ட் ஏ கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு கேட்கலாம். அதே மாதிரி டைப் 2 3/3 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு பார்ட் பி, அதாவது 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு கேட்கலாம். சரிங்களா? ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மேட்ரிக்ஸினுடைய சிம்பிள் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டு சிம்பிளும் இருக்கும் பாருங்களேன். இந்த ஒன்று இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் ஏதோ ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் பேரந்திசஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கெட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ மேட்ரிக்ஸ்னாவே ஒன்று பேரந்திசஸ் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே நான் பேரந்திசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை நம்ம டினோட் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு நான் ஏன்னு பேர் எடுத்திருக்கேன், இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு நான் ஏன்னு பேர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டால் அது பேர் என்ன? டிட்டர்மினன்ட். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மேட்ரிக்ஸ்னாவே இந்த மாதிரி பேரந்திசஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ரெண்டு கோடு போட்டால் டிட்டர்மினன்ட். சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இன்வர்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன்? ஏன்னு பேர் கொடுத்துருக்கேன், அதனால் ஏன்னு எழுதிட்டேன். இன்வர்ஸ்னால் அந்த மேட்ரிக்ஸ்க்கு மேலே பாருங்கள் -1 கொடுத்துருக்க பாருங்க. பவரில் -1. அது ஏ பவர் -1 படிக்கக்கூடாது. இது நம்ம எப்படி படிக்கணும்னா ஏ இன்வர்ஸ்னு படிக்கணும். இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு நான் பின்னு பேர் கொடுத்துருந்தானா இங்கே பி இன்வர்ஸ்னு வரும். சரிங்களா? அப்போது இப்போ கொஸ்டின் ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம ஏன் பேர் வச்சுட்டு நம்ம என்னென்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். என்ன கேட்பாங்கன்னா கொஸ்டின்ஸில் எந்த மாதிரிலாம் கேட்கலாம்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு கேட்கலாம், அல்லது ஏ இன்வர்ஸ் இப்படி கேட்கலாம். ஏ இன்வர்ஸ்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்ன இதுலேயே மீனிங் இருக்குது, இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம ஒர்க்கிங் ரூல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஏ. இந்த ரெண்டு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெர்டிக்கலாக அந்த ரெண்டு கோடுக்கு பேர் என்ன? டிட்டர்மினன்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம்? ஏங்கிற பேர் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்னன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 2/2க்கு டிட்டர்மினன்ட்டோடைய எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 3/3 டிட்டர்மினன்ட்டோடைய எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க மூணு ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் டு ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கணும். அதனுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனுடைய ஷார்ட் ஃபார்ம் அட்ஜிஏ. அட்ஜிஏன்னு சொல்லுவாங்க. அப்போ அட்ஜிஏன்னு சொன்னாலும் ஒன்று தான். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன் பெருசாக இருக்க போல ஷார்ட் ஃபார்ம் அட்ஜிஏன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்தக்கூடிய மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு மறக்காமல் இங்கே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அந்த மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அந்த கோஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணால் தான் அது என்ன? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பாருங்கள், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இது எப்பயுமே நியூமரேட்டரில் 1 தான். 1 டிவைடட் பை இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சு பாருங்கள்? டிட்டர்மினன்ட் ஏ. அதை கொடுத்துருங்க. இன்டூ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சிங்க? அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதுதான் ஃபார்முலா. இந்த 3 ஸ்டெப்பு தான் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க உண்டான நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இது செமஸ்டர் எக்ஸாமில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டே இருப்பாங்க. தனியாக அட்ஜாயிண்ட் எஃப் ஏ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்து கேட்கலாம். 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் எஃப் ஏ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். பெரிய கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிங்க, 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு கோஃபேக்டர் கண்டுபிடின்னு சொல்லி கேட்கலாம். எல்லா ப்ராப்ளத்தையும் சிம்பிளாக அட்டகாசமாக நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அந்த ஒர்க்கிங் ரூல் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா சம்ஸ் போகிறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.